மதிய கடுப்படியில் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னாப்பா, நம்மளுக்கு வந்து தோசை மாவில் வறுத்த ரவையை கலந்து தோசை விட்டிங்கன்னா தோசை மொறுமொறுப்பாக இருக்கும். ரவையை லேசாக வறுத்துட்டு கலந்துக்கோங்க. தாளிக்கும் போது மிளகாத்தூள் கருகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம லைட்டாக தண்ணியில் நனைச்சி நல்லா துடைச்சிட்டு கத்திரிக்கோலால் இல்லைன்னா கையாலே கிள்ளி போட்டு தாளிங்க. அது வந்து கருகாமல் இருக்கும். புளிக்குழம்பு ரசத்துக்கெலாம் நம்ம புளி ஊற வைக்கும்போது அக்கா என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்து ஊற வச்சுருவேன். அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நல்லா ருசியாகவும் இருக்கும், சீக்கிரமாக புளியும் கரையும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அக்கா வீட்டில் என்ன லஞ்சுன்னு பாருங்கள். இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையி, இது வந்து கேரட்டு பொரியல். இது வந்து நாங்கள் இன்றைக்கி எங்கள் அம்மாட்ட மாதிரியே இன்றைக்கி டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட போகிறேன் அக்கா. இந்த அப்பளம் இருக்குல்ல, இதை போட்டு நொறுக்கிட்டு நல்லா பரட்டி வச்சுருவாங்க. பொரியல் பண்ணிவிட்டு அப்பளத்தை போட்டு நொறுக்கி பரட்டி வச்சிடணும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் அந்த பொரியல். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்படி நல்லா கலந்து வச்சு இந்த